ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஃபார்மில் வந்து ஒரே பயங்கரமாக வந்து செடிங்கெல்லாம் நிறைய வளர்ந்துட்டுருக்கு, களை செடிங்கள்லாம். ஸோ இடையில நம்ம வந்து பாட்டில் சீட் போட்டு வளர்த்தோம் இல்லையா, அந்த செடியெல்லாம் பிடுங்கி இங்கே நட்டுருந்தேன். அதெல்லாம் பாருங்கள், என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெண்டைக்காய் செடி. இது வந்து குடமிளகான்னு நினச்சேன், ஆனால் குடமிளகா மாதிரி வரல. இங்கே பாருங்கள், இதுவுமே அதே மாதிரி தான் இருக்குது, குடமிளகா மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். குடமிளகா செடியில் தானே இந்த மாதிரி இலையெல்லாம் வரும். மிளகாய் செடியில் வந்து இலை சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மிளகாய் செடியுமே நான் காட்டுறேன் பாருங்கள். இது மிளகாய் செடி, இதோட இலை வந்து சிறுவாக இருக்குது பாருங்கள். இது நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் குடமிளகா வர்றது இப்படி தான் வருமானு தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் வச்சுருக்கேன், தங்கச்சி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள். ஸோ வெண்டைக்காயுமே சின்ன செடியிலேயே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே இருந்த தோரம் செடியை வெட்டி எடுத்தாச்சுங்க. எடுத்த பிறகு பாருங்கள், இடம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து அதை வெட்டிட்டேன். ஏன்னா அது அப்படியே அடப்பாக இருக்கிறதுனால மற்ற செடிங்கள்லாம் வந்து வரமாட்டேங்குது. ரோஜா செடியெல்லாம் பூக்கவே இல்லை பாருங்கள். இனிமேல் வந்து சூப்பராக பூக்க ஆரம்பிக்கும். மல்லிச்செடியுமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். மிளகாய் அங்கங்கே வந்து கொட்டி கிடக்கிற அந்த வேஸ்டேஜ் விதை போடுறோம்ல, நம்ம வேஸ்டேஜ்லாம் போடுறதுலேருந்து அந்த விதை முளைச்சி மிளகாய் வந்து நிறைய வருது. மிளகாய் செடி வீட்டுக்கு தேவையான மிளகாய் கிடைக்குது. ஸோ அப்படி தான் இப்போ பறித்த ஒரு 3 மிளகாய் பாருங்கள். டெய்லியுமே ஒரு 10 மிளகாய் கிட்ட அறுத்துருவேன், கட் பண்ணி எடுத்துருவேன். இங்கே இந்த வாடாமல்லி செடி எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போ மழை பெஞ்சு தண்ணி நின்றதுனால செடி, ரோஜா செடி மட்டும் நல்லா வளர்ந்து வருது. கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு வாங்குது பேசிக்கிட்டே வீடியோ எடுக்கிறதுனால. ஆனால் இன்னும் பூ வந்து எடுக்கலை. நானும் கட் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கேன். பார்ப்போம் எப்போ தான் பூ எடுக்குதுன்ட்டு. இது என்ன செடின்னே தெரில. கத்திரிக்காய் செடி அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன் நான். முள்ளு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஆனால் அது வந்து அதில் வேறு மாதிரி பிஞ்சு எடுத்துருக்கு பாருங்களேன். இதை இப்போ பிடிங்கலான்னு தான் பார்த்தா இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், இது என்ன வகை காய் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 காய்கள் இருக்குது. பச்சை கலரில் இருக்குது, ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது. குட்டியாக தான் வருமா என்னான்னு தெரில. பார்த்தீங்களா, கொய்யா செடி நம்ம எங்கெல்லாம் விதையில போட்டு விடுறோமோ அங்கெல்லாம் வருது, வேஸ்டேஜ்லேருந்து வருது. இது வந்து ஆண் பூ வருது, இல்லை இது வேஸ்ட்டு தான். இந்த பப்பாளி செடி இங்கே பாருங்கள். இது கத்திரிக்காய் தானா அப்படின்னு எனக்கும் டவுட்டாக இருக்குது. செடி மட்டும் பெருசாக வந்திருக்கு. என்ன செடி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து இந்த துளசி செடிங்க அங்கங்கே நிறைய முளைச்சி வருதுங்க. அது பாருங்கள். இந்த செடி மட்டும் ஏன்னு தெரியல, இலையெல்லாம் வந்து மஞ்சள் கலரில் பழுத்து இருக்குது. தண்ணி அதிகமாக நின்றுடுச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஒரு அடிக்கு மேலே தண்ணி வந்துடுச்சு இங்கெல்லாம் ஃபுல்லாக. அது அப்படியே நின்று தண்ணி வெளியே போகிறதுக்கு 2 நாள் ஆகிடுச்சு. அதனாலே என்னமோ இலைகள்லாம் பழுத்துருச்சு. ஸோ இனிமேல் வர செடி எல்லாமே சூப்பராக நிழல் வந்து இல்லாமல் வெயில் படுற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, செடிக்கு வந்து நல்லா நிழல் இல்லாமல் வெயில் இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா வந்து சூப்பராக பூக்களாக இருக்கட்டும், இல்லை காய்கறிகளாக இருக்கட்டும் நல்லா வரும். இப்போ பாருங்க, ஆவாரம் பூச்செடி நல்லா எவ்வளோ பெருசு வந்துருச்சு. வச்சு ஒரு 6 மாதம் இருக்கும் இந்த செடி. சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்சேன், 80 ரூபா கொடுத்து கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து. ஸோ ஆல்ரெடி போட்டிருப்பேன் வீடியோ, இந்த செடி நடவு பண்ணுறதுக்குறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், செக் பண்ணி. ஸோ நம்ம கார்டன் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ் ஒத்த செம்பருத்தியுமே வந்து செடி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல். ஏன்னா இங்கே இருந்த தோரம் செடியை வந்து வெட்டிட்டேன். இங்கே அந்த இது இருக்கும் பாருங்கள், கட்டை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறமா வெயில் பட தான் நல்லா வந்து செடிங்க வந்து நல்லா வருது. இங்கேயுமே பாருங்கள், இந்த பூ வந்து பூக்கவே பூக்காது. இந்த மாதிரி அரும்பு வந்து கொட்டிடும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்திருக்கு ஒரே செடியில். ஒரு 5-6 பூக்கு மேலே இருக்குது. ஏன்னா வெயில் பட்டால் தான் அந்த செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது.
மருதாணி செடியுமே வந்து சூப்பராக வருது. ஆனால் வளைஞ்சு போகுது, காற்றுக்கு நல்லா நீளமாக வந்துட்டுருக்கு. இந்த செம்பருத்தி செடி நல்லா வருது, ஆனால் பூச்சி தாக்குதலாக இருக்குது பாருங்கள். இது ஏன் அப்படின்னு ரீசன் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் மருதாணி செடி, ஒரு பக்கம் கொய்யா செடி, ஒரு பக்கம் பப்பாளி செடி, இது எல்லாமே வந்து எல்லாம் அடப்பாக இருக்கிறதுனால இது வந்து பூச்சி அடிக்குது. இது ரோஸ் கலரா இல்லைனா வந்து வெள்ளை கலரா அப்படின்னு தெரியல செம்பருத்தி செடி. இது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். 2 கலையும் ஒன்றா வெட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு அது எந்த செடின்னு கலை அப்படின்னு தெரியல. வச்சதில் ஒன்று தான் வந்து பழச்சிது, ஒன்று இறந்துடுச்சு செடி. ஸோ அதனால் இது பூ வந்தால் தான் தெரியும் நமக்கு. இன்னும் அரும்பு எடுக்கவே இல்லை. பப்பாளி நல்லா வந்து பிஞ்சு எடுத்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதுலேயுமே இலை ஒன்று படுத்துட்ருக்கு. ஸோ சப்போர்ட்டுக்கு இருக்கட்டும். நிறைய பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் பப்பாளியில். மாஞ்செடியுமே நல்ல க்ரோத் இருக்குது. தானாக வர தொட்டாச்சிலிங்கி செடி, வாசுப்படி இது வீட்டில் வளர்த்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் வந்து தேடி இது எங்கே இருக்குதுன்னு கேட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே நம்ம வீட்டில் தானாகவே வளர்ந்து அந்த பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சேப்பக்கிழங்கு செடியுமே நல்லா வருது. இது சேப்பக்கிழங்கு செடின்னு எனக்கு தெரியவே தெரியாது இது வரைக்கும். எனக்கு வந்து நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து எனக்கு சேப்பக்கிழங்கு செடி இப்படி தான் இருக்கும்ன்றது தெரியாது. நம்ம வீட்டிலேருந்து வேஸ்டேஜ் போடும்பொழுது தான் அது முளைச்சி வரும்போது எனக்கு தெரிஞ்சது இது சேப்பக்கிழங்குலேருந்து வர செடி அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதை இங்கே நட்டாச்சு. ஸோ நம்மளுடைய கார்டனில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து போட்டுட்ருக்கேன். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கார்டனை பற்றி சில டிப்ஸுங்களும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். செடிங்க ஹெல்த்தியாக வரதுக்கு நான் எதுவும் பெருசாக வந்து எதுவுமே எஃபெக்ட் போடுறது இல்லைங்க. ஸோ என்ன பண்ணால் நல்லா வரும் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அதே மெத்தடை மாடி தோட்டத்துலேயுமே வந்து பயன்படுத்திக்கலாம். மிதுக்கு காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் அது. இங்கே பாருங்கள், நிறைய இருக்குது. நிறைய பிஞ்சி வந்திருக்கு. அங்கங்கே நிறைய காய்கள். இங்கே பாருங்கள், இந்த கொடி எங்கெல்லாம் படருதோ அங்கெல்லாம் வந்து அந்த பிஞ்சி காய் நிறைய வருது. ஸோ அதை வந்து வத்தலாக போடலாம் அப்படின்றாங்க. ஸோ நமக்கு அது செட் ஆகாது. ரெண்டல் ஹவுஸில் வந்து காய போடலாம் வழி கிடையாது. கொய்யா செடி நல்லா வந்து இப்போ தான் துளிர் எடுத்து நல்லா வருது. சுண்டைக்காவுமே நேற்று வந்து பறிச்சிட்டேன். நம்ம வீட்டுக்கு தேவையான சுண்டைக்காய் நல்லாவே வந்து கிடைக்குது. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் வீடியோ. ரொம்ப பேச முடியல, ஏன்னா ஃபுல்லாக கோல்டாக இருக்கிறதுனால நம்மளால் கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது பேசிக்கிட்டே எடுக்கிறது மூச்சு வாங்குது. கரும்பு செடி இந்த ஸ்டேஜில் இருக்குது, சாஞ்சிடுச்சு. அதுவுமே நான் வந்து கல் முட்டை கொடுத்து உட்கார வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி நின்றுடுச்சு, அப்படியே இங்கெல்லாம் அப்படியே ஈரமாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த நாள் பார்க்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.